வந்து 1ஆம் தேதியில் பிறந்திருக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களுடைய விதி எண் ஒரு 6ஆ இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எந்த தெய்வத்தினுடைய வழிபாடு அப்படின்றது கை கொடுக்கும் சார்? பண வரவை கொண்டு வர்றதுக்கு, வாழ்க்கையை வந்து ரொம்ப செழுமையாக வாழ்கிறதுக்கு. பொதுவாக இந்த மாதிரி காம்பினேஷன் 1ஆம் தேதியில் பிறந்திருக்காங்க, 6ஆம் தேதி வந்து விதி என்ன இருக்குது, கடைசி எண் வந்து விதி என்ன இருக்குது அப்படின்னா இவங்க என்ன பண்ணலான்னா ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறது நல்லது. அந்த சிவன் கோயில் எப்படி இருக்கணும் அப்படின்னா நல்லா அலங்காரம் பண்ணப்பட்ட ஒரு பெண் தெய்வம் கூட இருக்கணும், ஒரு சக்தி தெய்வம் கூட இருக்கணும். அப்படியான ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறது நல்லது. குறிப்பாக திருவண்ணாமலைக்கு போய் இவங்க கிரிவலம் பண்ணிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இது என்னைக்கு போகணும் அப்படின்னா இவங்களோட லக்ன புள்ளி ஒரு நட்சத்திரத்தில் போய் நிற்கும். ஒரு உதாரணத்துக்கு சப்போஸ் இவங்களோட லக்ன புள்ளி இந்த குறிப்பிட்ட காம்பினேஷனில் பிறந்தவங்களோட லக்ன புள்ளி வந்து ஆயில்யம் நட்சத்திரம்னு வச்சுக்கிடுவோம். அதுக்கு அடுத்த நட்சத்திரமான மகம் நட்சத்திரத்தில் இவங்க போய் திருவண்ணாமலை கிரிவலம் பண்ணிட்டு அந்த சிவனையும் சக்தி தேவியும் போய் பார்த்துட்டு வந்துட்டாங்க அப்படின்னா நிச்சயமா இவங்க போயிட்டு வந்ததுக்கப்புறம் வீட்டுக்கு ஒரு பணம் வந்தே தீரும். இப்படி ஒரு மாதமும் இவங்க அதாவது போயிட்டு அந்த கிரிவலம் பண்ணிட்டு வர நிச்சயமா லைஃப் அடுத்த கட்டத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும். அந்த நான் ஸ்டாப் பணம்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா, அது ஆக்டிவேட் ஆகிடும். தானாக இவங்களுக்கு நியாயமாக வர வேண்டிய பணம் வந்துக்கிட்டே இருக்கும். உழைக்கிறதுக்கான இவங்களுக்கு பணம் வரதுக்கு உண்டான எல்லா வாசலையும் திறந்து விட்டுரும். அதுக்கேற்ற மாதிரி இவங்களே வருவாய் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க.